ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐபிஎல் வேற ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே நல்லா ஹாப்பியா ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். சிஎஸ்கேவா, ஆர்சிபியா இல்ல எம்ஐயா, இப்படி பகலா இரவான்னு கூட பார்க்காம மேட்ச் பார்க்கறதுலயும் அதை பத்தின இன்ட்ரெஸ்டான கான்வர்சேஷனை ஷேர் பண்றதையும் பார்த்துருக்கோம். மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட ஒரு வெக்கேஷனுக்காக இந்த சம்மர் பிரேக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு இது ஒரு வெக்கேஷனுக்கான டைம். சிலருக்கு இன்னும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு லாங் பிரேக் எப்ப வரும்னு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக பல பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் எங்க லீவ் இருக்கு? எப்பவும் அதே ஆபீஸ், அதே மேனேஜர், ப்ராஜெக்ட், ஸ்ட்ரெஸ். இதுல லீவெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியாதுன்னு சொல்றவங்க கூட அவங்க வீட்ல இருக்கவங்களுக்காவது ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணணும்னு யோசிப்பாங்க. சோ சம்மர் வந்தாலே நமக்கு ஒரு ரிலாக்ஸ் மோட் ஸ்டார்ட் ஆகிரும். அதே சமயம் இந்த லாங் பிரேக்கை எஃபெக்டிவா யூஸ் பண்ண நினைச்சவங்களுக்காக மட்டுமே இந்த பதிவை ஷேர் பண்ண நினைச்சோம். சம்மர் டைம் வெக்கேஷனுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட புது ஹேபிட்ஸை பில்ட் பண்ணவும் உதவும். பகல் நேரங்கள் அதிகமா இருக்கிறதால ஒரு நல்ல ருட்டீனை ட்ரை பண்ண ஒரு கரெக்டான பீரியட் இதுவா தான் இருக்க முடியும். என்னதான் ஏசி ரூம்ல தூங்கினாலும் சூரிய ஒளி சீக்கிரமா வரதால ரொம்ப நேரம் தூங்கவே முடியாது. இதுவே விண்டர் டைம்ல இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம்னு நினைப்போம். சோ இப்படி தூக்கம் வராத அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல எப்படி எஃபெக்டிவான ஒரு ருட்டீனை பிராக்டிஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு 10 நிமிஷம் போதும். அந்த 10 நிமிஷம் உங்களோட ஃபோக்கஸை கரெக்டா வச்சுக்க முடிஞ்சா அந்த ஹோல் டேவை எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். ஆனா இந்த ருட்டீன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். என்னங்க, மார்னிங் ருட்டீன் பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப தூங்குறது பத்தி கேக்குறீங்க? உங்களோட நாள் எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கணும்னா ஒரு நல்ல மார்னிங் ருட்டீன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட வேக்கப் டைமை டிசைட் பண்ணும். அது குட் மார்னிங்கா இல்ல குட் ஆஃப்டர்நூனா? ஒரு 10 வருஷம் முன்னாடி நைட் டைம் ஹேங் அவுட் பண்றது, எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்டே வேற. ஒரு ஹெவியான பிரியாணியை கூட மிட் நைட்ல சாப்பிட்றது ட்ரெண்ட் ஆகி போயிருச்சு. மிட் நைட் ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ்னு ஈவினிங் செய்ய வேண்டிய ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் மிட் நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதனால ரெகுலரான ஸ்லீப்பிங் டைம்ல பெரிய ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே தூங்குறதுல பிரச்சனை இருக்கவங்க இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணா அவங்க பிரச்சனைக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படி பல தப்பான கைடன்ஸ்னால நல்ல தூக்கத்தோட பலன் என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்ன் உங்க உடம்புக்கு எவ்வளவு முக்கியம்னு எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வழக்கமா நடக்கிற டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த டீப் ஸ்லீப் தான் பெர்ஃபெக்டா இருக்கும். நைட் 11 மணில இருந்து 1 மணி வரை உங்க லிவர் டீடாக்ஸ் ஆகுற டைம். அந்த டைம்ல நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தா மட்டுமே இது எஃபெக்டிவா நடக்கும். ஆனா நம்ம அந்த டைம்ல தான் பிரியாணியும் பீட்சாவும் சாப்பிட்டுட்டு இந்த ரெகுலர் ப்ராசஸை நாமளே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 2 ஹவர்ஸ் உங்களோட கேல் பிளாடர் டீடாக்சிஃபை ஆகும். இதுக்கும் உங்களோட ஆழ்ந்த தூக்கம் தான் தேவைப்படுது. அடுத்த முக்கியமான நேரம் விடிய காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். இந்த டைம்ல தான் நம்மளோட நுரையீரல் டீடாக்ஸ் ஆகும். இந்த டைமை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை மூலமா நம்மளோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த டைம்ல இருந்தே நம்மளோட மார்னிங் ஆக்டிவிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு நல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணும்போது விடிய காலையில கூட உங்களால ரிலாக்ஸ்டா எழும்ப முடியும். உங்க மைண்டை காமா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கவும் முடியும். நீங்க எந்த ருட்டீனை பில்ட் பண்ண நினைச்சாலும், ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைல இருக்க ஆசைப்பட்டாலும் அந்த நாள்ல அதை ஸ்டார்ட் பண்றதை விட அதுக்கு முன்னாடி நாளோட நைட்ல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஒரு நாளை நல்ல விதமா தொடங்குறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். இப்போ இந்த ஏர்லி மார்னிங் டைமோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அதுல செய்ய வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் பத்தியும் பார்க்கலாம். விடிய காலையில் உங்க நாளை தொடங்குறது உங்களோட செயல்திறனை அதிகப்படுத்தும். கொஞ்சம் சீக்கிரமா உங்களோட நாள் தொடங்குறதால உங்களோட எல்லா வேலைகளுக்கும் தேவைப்படுற எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா உங்களோட எல்லா ஒர்க்கையும் முடிக்க முடியும். வெறும் பிசிக்கல் ஒர்க் மட்டும் இல்லாம உங்களோட மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணவும் இந்த அமைதியான நேரத்தை பயன்படுத்திக்கலாம். மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் கூட இருக்க உங்களோட டிஸ்டர்பன்ஸ், சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்ல இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம இருக்கும். இந்த காலை நேரம் உங்களை உற்சாகமா வச்சுக்க உதவும். உங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களையும் தாண்டி உங்க மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்க மைண்ட்ல என்ன நடக்குது, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான டீப்பான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரியான முறையில உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண இந்த மார்னிங் டைம் பிளானிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணவும் முடியும். அதோட விளைவுகளை உங்களோட முழு நாள் ஆக்டிவிட்டீஸ்ல உணரவும் முடியும். சரி, இப்ப அந்த மார்னிங் ருட்டீன்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான ஹேபிட்ஸை பத்தி பார்க்கலாம். இதுல லிஸ்ட் பண்ணிருக்க ஹேபிட்ஸ் மட்டும்தான் கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா இந்த ஹேபிட்ஸ் உங்களோட நாளை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணவும், உங்களை மென்டலாவும் பிசிக்கலாவும் ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணவும் உதவும். இது ஒரு பேசிக்கான பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி உங்க டெய்லி ருட்டீனுக்கு தேவைப்படுற இன்னும் வேற ஹேபிட்ஸை கூட இதுல சேர்த்துக்கலாம். சரி,
ரொம்ப பேசாம முக்கியமான அந்த ஹேபிட்ஸை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நீரின்றி அமையாத உலகு. உலகம் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புலயும் நீர் தான் அதிகமா இருக்கு. நம்ம பிசிக்கல் பாடியில மசில்ஸை விட நீரோட அளவு தான் அதிகமா இருக்கு. நல்ல சுத்தமான தண்ணியை குடிச்சு உங்களோட மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றதால உங்க பிசிக்கல் பாடியை ஆக்டிவேட் பண்ண முடியும். ரொம்ப நேரம் தூங்குறதால வர தேவையில்லாத பசியையும் இதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உடம்ப கூலா வச்சுக்க குறைஞ்சது 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறது நல்லது. ஆனா சில ரேரான மெடிக்கல் கண்டிஷன் சொல்லவங்க அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா வயசை காரணமா சொல்லாம எல்லாருமே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு சேஃபான மார்னிங் ஹேபிட்டா இருக்கும். நார்மல் தண்ணியை விட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கலாம். உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ண இந்த வார்ம் வாட்டர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஹேபிட்டா இருக்க முடியும். உங்க உடம்ப டீடாக்சிஃபை பண்ண முடியும். உங்க மெட்டாபாலிசம் கூட ரெகுலர் ஆகும். அதே போல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு இந்த ஹேபிட் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். உங்க உடம்புல இருக்க இம்பியூரிட்டிஸை வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹெல்த்தியான ஸ்கின்க்கு தண்ணி மட்டுமே போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கவும் ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணவும் இது உதவுது. அந்த காலத்துல உழைக்கிற மக்கள் காலையில எழுந்ததும் ஒரு பெரிய பாத்திரத்துல நீர்மோர் எடுத்துக்குவாங்க. இந்த தண்ணி தான் பல பேருக்கு காலை உணவாவே இருக்கும். இந்த தண்ணி அவங்களோட பசியை கட்டுப்படுத்தவும் எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யவும் வச்சுது. இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டமை காலையில எடுத்துக்கிறது தான் நல்ல பழக்கமா இருக்கும். உங்க மைண்டை காமா ரிலாக்ஸா வச்சுக்க இந்த ஹேபிட் கண்டிப்பா உதவியா இருக்கும். இதை பண்ண 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷமே போதும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஹேபிட், இது உங்களோட மைண்டுக்காக. செகண்ட், மெடிடேஷன் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ். விடிய காலையில எழும்புனதுமே சிலருக்கு மெடிடேட் பண்ற ஹேபிட் இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ரிலாக்ஸா இருக்க அந்த டைம்ல நீங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஈஸியா ஈர்க்க முடியும். அதே சமயம் உங்களோட நாளுக்கான ஃபுல் எனர்ஜியை உருவாக்க முடியும். உங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதால உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல கூட நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். மெடிடேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி சில நிமிஷம் இந்த பிரீத்திங் பிராக்டிஸ் செய்யறப்போ உங்களோட லங்ஸுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி செய்யலாம். இதனால உங்க பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷனை டெய்லி ஹேபிட்டாவே ட்ரை பண்ணலாம். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் உங்க பிரெயின்ல இருக்க எண்டோமார்ஃபினை ரிலீஸ் பண்றதால டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் இதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பிரீத்திங்ல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு ஒரு நல்ல கைடன்ஸோட பிராக்டிஸ் பண்றது நல்லது. இதே போலதான் மெடிடேஷனுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் அவங்களோட மென்டல் கிளாரிட்டிக்கு இந்த 2 ஹேபிட்ஸையும் ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட டே ஆக்டிவிட்டிஸை ஃபோக்கஸ்டா வச்சுக்கவும் மைண்டை காமா பதட்டம் இல்லாம வச்சுக்கவும் இந்த ஹேபிட் நிச்சயமா யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதை ரெகுலரா 10 to 20 நிமிஷம் பிராக்டிஸ் பண்றப்போ உங்களோட ஸ்லீப் சைக்கிளை கூட கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். உங்க மென்டல் கிளாரிட்டி, எமோஷனல் பேலன்ஸ், பிசிக்கல் வெல்பீயிங்க்கு இந்த பிராக்டிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக இதோட பெனிஃபிட்ஸை புரிஞ்சுக்கிட்டா இது ஒரு ஹேபிட்டா மட்டும் இல்ல, உங்களோட லைஃப் ஸ்டைலாவே சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. தேர்ட், எக்ஸசைஸ். பிசிக்கல் ஒர்க் அவுட்டோட பலன்களை நான் சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல இதை ஃபாலோ பண்றதுல இருக்க கஷ்டமும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பெனிஃபிட்ஸை தாண்டி இதை டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்காம தான் இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு மறந்து போறோம். அதிகமான ஒர்க் அவுட் பண்ணலன்னா கூட ஒரு 10 நிமிஷம் உங்க உடம்ப மூவ் பண்றது கூட உங்களை ஆக்டிவா வச்சுக்க உதவும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் இல்லைன்னா வாக்கிங் பண்ணுங்க. எதுவுமே செய்யாம இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். உங்க ஸ்லீப் பேட்டர்ன்ல இருந்து உங்களை எழுப்பவும் உங்க பிரெயினை உடனே ஆக்டிவேட் பண்ணவும் இந்த ஒர்க் அவுட் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் உங்க உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அடுத்து ஒரு 6 நிமிஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் பண்ணுங்க. கடைசி 2 நிமிஷம் உங்க உடம்ப ரிலாக்ஸ் பண்ணவும் கூல் டவுன் பண்ணவும் டைம் கொடுங்க. சிம்பிளா ஒரு 10 நிமிஷம் ரொட்டீன் ரெடி. என்ன இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இது ஒரு ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி தான். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் அவுட் கூட போதும். ஜஸ்ட் உங்க பாடியை ஃபிளெக்சிபிளா வச்சுக்கவும் உங்களை ஆக்டிவேட் பண்ணவும் இந்த டைமை யூஸ் பண்ண போறோம். அதே போல உங்க மசில்ஸை டோன் பண்ணவும் உங்க ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கை மெயின்டைன் பண்ணவும் இந்த சிம்பிளான ஒர்க் அவுட் தேவைப்படும். உங்க காலை சோம்பலை குறைச்சு உங்க மைண்டை பாசிட்டிவா வச்சுக்க இந்த 10 நிமிஷம் மட்டும் போதும். நல்ல ஒரு மியூசிக்கை கேட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான என்விரான்மெண்ட்ல இதை செய்ய ட்ரை பண்றது உங்களை எக்ஸைட்டடா வச்சுக்க உதவும். ஃபோர்த், ரீடிங். சில பேருக்கு விடிய காலையில படிக்கிறது பிடிக்கும். ரொம்ப கவனமா படிக்க இந்த டைமை சூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ரீடிங் உங்களோட ஹேபிட்டா கூட இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு புக்கை ரீட் பண்றதுல கிடைக்கிற பாசிட்டிவிட்டி வேற எதுலயுமே கிடைக்காது. உங்க மைண்ட்ல அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்க இந்த மார்னிங் டைம்ல நல்ல ரீடிங் ஹேபிட்டை கூட கொண்டு வரலாம். காலை எழுந்தவுடன் படிப்புன்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. இது ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, தன்னை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டிய நல்ல ஹேபிட்.
இதை கண்டினியூஸா செய்யறதால உங்களோட பிரெயினை ஆக்டிவா வச்சுக்க முடியும். உங்களோட மெமரி பவர் அதிகமாகும். புது விஷயங்களை கத்துக்க இந்த மார்னிங் ஹேபிட் ரொம்ப உதவியா இருக்கும். 5th, ஷெட்யூல் யுவர் டே. டெய்லி ஒரு 10 நிமிஷம் அந்த நாளை எப்படி கொண்டு போகணும்னு டிசைட் பண்றது உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்க உதவும். இந்த பிளானிங் எல்லாம் பிசினஸ் பீப்புள் மட்டும்தான் செய்யணும்னு இல்ல, உங்களோட நாளை ப்ரொடக்டிவா வச்சுக்க நினைக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த டைம் என்ன வேலை செய்யணும், எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இல்லாம வீட்ல இருக்க முக்கியமான வேலைகள் என்ன, பில்ஸ் பே பண்றது, க்ரோசரிஸ் வாங்குறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க பிளான் பண்ணி பண்ணலாம். இதை ஏன் செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்றீங்க, அதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க, உங்களோட நாள் என்ன மாதிரி இருக்குன்னு ட்ராக் பண்ணி அதை ஈஸியா வச்சுக்கவும் இந்த பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே யோசிக்க ஒரு காமான டைம் தேவைப்படுறதால இந்த ஏர்லி மார்னிங் டைமை அதுக்காக யூஸ் பண்ணலாம். 6th, விஷுவலைசேஷன் அண்ட் ஜர்னலிங். இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு இல்ல, உங்களோட நாள் எப்படி இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களோட அந்த நாள்ல ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணணுமா, அப்போ அது முன்னாடியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாக்குறப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்த முடியும். ஒரு இன்டர்வியூ இல்ல முக்கியமான பிரசன்டேஷன் இதெல்லாம் கூட நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். பொதுவா உங்களோட கோல்ஸுக்கும் ட்ரீம்ஸுக்கும் மட்டும்தான் விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் ஆகும் இல்ல, உங்க தினசரி நாளோட ஆக்டிவிட்டிஸை கரெக்டா செய்யவும் இந்த மெத்தட் பயன்படும். வெறும் 10 நிமிஷம் மட்டும் இதுக்காக நீங்க செலவிட்டா போதும். விஷுவலைசேஷன் மாதிரியே ஜர்னலிங்கும் ஒரு எஃபெக்டிவான டெக்னிக் தான். வெறும் இமேஜின் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறவங்க உங்களோட ஐடியாஸ், ட்ரீம்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணவும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவும் இந்த ஜர்னலிங் ஹேபிட்டை வளர்த்துக்கலாம். விடிய காலையில உங்க பிரெயின்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வச்சுக்க முடிஞ்சா உங்களோட ஃபியூச்சர் பத்தியும் தெளிவா யோசிக்க முடியும். உங்க மைண்ட்ல இருக்க புது விஷயங்களை டெவலப் பண்ணவும் முடியும். இது மட்டும் இல்லாம உங்களோட நன்றி உணர்வை வளர்த்துக்கவும் இந்த ஜர்னலிங் டைமை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லவும் அந்த நாள்ல உங்களோட பெஸ்டான மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணவும் இந்த நன்றி உணர்வு உதவியா இருக்கும். 7th, ஸ்மால் ஹேபிச்சுவல் சேஞ்சஸ். சின்ன சின்ன ஹேபிட் சேஞ்சஸை உருவாக்க இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வழக்கமான ஹேபிட்ஸ்ல எதெல்லாம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மாத்தவும் புது ஹேபிட்ஸை உருவாக்கவும் இந்த டைம் எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கிளீனிங் ஹேபிட்ஸை செய்யக்கூட இந்த டைமை யூஸ் பண்ணலாம். இமெயில் செக் பண்றது, கரெக்ஷன்ஸை ஒர்க் பண்றது, சமைக்கிறதுக்கு ரெடி பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்க ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுற டைம் வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். ஆனா இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா உங்களோட அந்த நாள் மட்டும் ப்ரொடக்டிவா சேஞ்ச் ஆகாது, உங்களோட லைஃப்லயே முக்கியமான மாற்றங்களை பார்க்க முடியும். எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா? ஆமா, நம்ம லைஃப்ல தேவைப்படுற எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்ய பல மணி நேரம் கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம ஒரு நாளை கரெக்டா வச்சுக்க வெறும் 10 நிமிஷம் மட்டும் செலவிட மாட்டோமா? கண்டிப்பா பண்ணுவோம். உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி மாறணுமா? உங்களோட ஒரு நாள் நீங்க நினைச்சதை விட இன்னமும் நல்லா வச்சுக்கணுமா? அப்போ உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ண இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட அந்த நாள் மட்டும் இல்ல, உங்களோட லைஃபே சந்தோஷமா திருப்தியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.